2 16 18 21 28. அதனால் இந்த எண்களுக்கு எல்சிஎம் எடுத்து போடணும். அதனால் அல்லது என்ன பண்ணுன்னா வகுபடும் தன்மை 12 16 18 21 28. அதனால் எந்த எண்ணிலிருந்து 7 கழிக்க, அப்போது ஒவ்வொரு எண்ணிலிருந்தும் 7 கழிங்க. அதனால் 7 கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 1030, 1015, 1008, 1001. இப்போ என்ன சார் நான் பண்ணணுன்னா இதெல்லாம் பிரிங்க. இதை 3 × 4 இதை பிரிச்சிங்கன்னா 3 × 4, இதை 4 × 4, 9 × 2, 7 × 3, 7 × 4. அப்போ எந்த எண்கள்லாம், அதாவது அதிகப்படியாக வரக்கூடிய எண்கள் ஒவ்வொன்று எடுங்க. 3 4 7ஆல் வகுப்படும் எண்களை மட்டும் எடுத்துக்கங்க. என்னது இதில் எதை ஸ்பெசிஃபிக்காக எடுக்கலான்னா இடையில் 4 எடுங்க. 4ஆல் வகுப்படும் எண்கள் எதுன்னு பாருங்கள். கடைசி 2 எலமெண்ட்டை 4 வகுத்தா தான் மொத்த எலமெண்ட்டையும் 4 வகுக்கும். ஸோ கடைசி 2 எலமெண்ட்டை 4 வகுக்காது, இதை 4 வகுக்காது, இதையும் 4 வகுக்காது. அப்போ 8 தான் 4 வகுக்கும். ஸோ இதுதான் என்னது இந்த கொஸ்டினுக்கான விடை. 1 எந்த சிறிய எண்ணிலிருந்து 7 கழிக்க 12 16 18 21ஆல் மீதியின்றி வகுப்படும் என்னன்னு கேட்டாங்கன்னா இப்படி ஆப்ஷன்லேருந்து அதனால் போகலாம். இது ஒரு வகை. அல்லது இன்னொரு மெத்தடு என்னென்னா, நம்ம எல்சிஎம் எடுத்துகிட்டு அதில் 7 கூட்டுங்க. 2 என்ன வரும்? 6 2 12, 8 2 16, 9 2 18, 21 ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் இது 14 2 28. அடுத்தது 3ஆல் பிரிங்க. 2 3 6, 8 3 9, 7 3 21, 14 அப்படியே வச்சுங்க. மீண்டும் 2ஆல் பிரிக்கலாம். 4 2 2, 4 2 8, 3 7. அதனால் 7 2 14. இப்போ அதனால் 2 முறைக்கிற ஒரு 7 அடிச்சுங்க. மீதி எல்லாத்தையும் பெருக்குங்க. அதனால் மீதி எல்லாத்தையும் பெருக்குனிங்கன்னா என்ன வரும்? 2 பெருக்கல் 3 பெருக்கல் 2 பெருக்கல் 4 பெருக்கல் 3 பெருக்கல் 7. அதனால் பெருக்கி இது கூட எதை கூட்டணும்? 7 கூட்டணும். என்ன வரும்? 3 2 6, 6 2 12, இது ஒரு 12, 12 12 எவ்வளோ? 144 × 7. என்ன வரும்? 7 28 கெட்டு மீதி 2, 7 28 2, 30க்கு 0, மீதி 3, 1 7 7 3 10, 108. இதுவும் கூட நான் எதை கூட்டணும்? எல்சிஎத்தும் கூட 7 கூட்டணும். அப்போ எனக்கு எல்சிஎம் 108. 108 கூட ஒரு 7 கூட்டிங்கன்னா 115. அப்போ பி தான் ஆன்சர். ஆன்சரு பி தான் ஆன்சர்.